الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه صدق الله العظيم. الله جل شانه تعالى இந்த உலகத்தை நேரடியாக தானே பொறுப்பெடுத்து நடத்துவதற்கு நிர்வகிப்பதற்கு முழுமையான ஆற்றல் பெற்றவன் என்றாலும் கூட அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை பொறுத்தவரை மனிதர்களுக்கு கற்றுத்தருவதற்காக நிர்வாக அமைப்பை, ஒரு முறையான ஒழுங்கமைப்பை கற்றுத்தருவதற்காக ஒவ்வொருவருக்கும் ஒரு துறையை தேர்வு செய்து அதற்கென்று வழக்குகளை, மனிதர்களை நியமித்து அதன் வழியே அல்லாஹு தஆலா செயல்படுத்துகிறான். உயிரை கொடுப்பவனும் அவன்தான், எடுப்பவனும் அவன்தான் என்றாலும் கூட யுஹ்யீ வ யுமீத் என்ற வார்த்தைக்கு அவன்தான் உயிர் கொடுக்கிறான், மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குகிறான், ஹயாத்தானவர்களை மௌத்தாக்குகிறான் என்று நாம் பொருள் சொல்லுவோம். ஆனால் அதற்கென்று ஒரு மலக்கு நியமிக்கப்படுகிறார். மலக்குல் மௌத், இஸ்ராயில் என்று நாம் அதற்கு பெயர் சொல்லுகிறோம். நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆக நேரடியாக ஒரு மனிதரின் உயிரை வாங்குவதற்கும் கொடுப்பதற்கும் ஆற்றல் பெற்ற அல்லாஹ் இந்த உலகத்தின் நடப்பை பொறுத்தவரை அதற்கென்று ஒரு மலக்கை நிர்வாகத்தில் அதற்கென்று ஒரு டிபார்ட்மெண்டை அல்லாஹ் பிரிக்கிறான். மலையை பொழிய வைப்பதென்னவோ அல்லாஹுதான். ஆனால் எந்த ஏரியாவுக்கு எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு மலைகள், எத்தனை துளிகள் விழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். ஆனால் அதற்கென்று ஒரு நிர்வாகி நியமிக்கப்படுகிறார். அவருக்கு பெயர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். இல்லையா? யாருக்கு என்ன கிடைக்க வேண்டும், இன்றைய மதிய உணவு என்ன கிடைக்க வேண்டும், யாருக்கு, யார் வயிற்றில் எந்த உணவு போக வேண்டும் தீர்மானிப்பது அல்லாஹுதான். ஆனால் அதற்கென்று அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கென்று மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் நிர்வாகியாக அவர் தேர்வு செய்யப்படுகிறார். அதை போலத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பொறுப்பாளர்கள் என்று ஒவ்வொருவரையும் பொறுப்புக்கென்று தேர்வு செய்து அல்லாஹ் நேரடியாக ஆற்றலை வழங்குவதற்கு ஆற்றல் பெற்றவர் என்றாலும், நபிமார்களோடு நேரடியாக பேச ஆற்றல் பெற்றவன் என்றாலும் கூட அதற்கென்று மெசேஜ்களை கொண்டு வந்து சேர்க்கிற மெசேஞ்சர், ஒரு தூதராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்வு செய்து மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு தௌராத்தையும் கொண்டு வந்து கொடுத்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு இன்ஜீலையும் கொண்டு வந்து கொடுத்தான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஜபூரையும் கொண்டு வந்து கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக செய்திகளை பரிமாறிக்கொண்டார். நேரடியாக பேச தெரியாத அல்லாஹ்வுக்கு முடியாதா என்ன? முடியும். செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பவன் அல்ல, அதற்கென்று ஒரு தூதர், அதற்கென்று ஒரு பொறுப்பாளர் நியமிக்கப்படுவது போல
அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு நடப்புக்கும் அந்த ஒரு பொறுப்பாளர்களை நியமித்துத்தான் இந்த உலகத்தை நடத்தாடுகிறான். அல்லாஹ் நினைத்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், படைப்பவன் என்னவோ அல்லாஹுதான். இன்னைக்கு ஒரு 100 பேரை சேலத்துல ஒரு 100 குழந்தைகளை அல்லாஹ் திடீர்னு செடி முளைக்கிற மாதிரி முளைக்க வைக்க முடியாதா என்ன? ஆனால் கணவன் மனைவி இப்படி ஒரு குடும்ப உறவு, இதற்கு பின்னால் ஒரு குழந்தை, அதற்கென்று ஒரு பராமரிப்பு, வளர்ப்பு, படிப்பு, கண்காணிப்பு, இப்படி ஒரு செட்டப்பை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா செய்தது என்னவோ அல்லாஹுதான், வளர்ப்பவன் என்னவோ அல்லாஹுதான். பெற்றோர்களுக்கு நாம் ஏன் பெற்றோர் என்று சொல்கிறோம்? ரிசீவர். அல்லாஹ் கொடுப்பதை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள், அவ்வளவுதான். பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள், அவ்வளவுதான். வளர்ப்பவனும் படைத்தவனும் பிறக்க வைத்தவனும் அல்லாஹுதான், இதில் மாற்று கருத்து இல்லை, இல்லையா? அதுபோல குடும்பம் என்று வரும்போது ஒரு குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கென்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பெற்றோரை தேர்வு செய்வது போல அந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு கல்விக்கும் ஒரு பொறுப்பாளராய் ஆசிரியரை அல்லாஹ் தேர்வு செய்வது போல இது குடும்ப உறவுகள். ஒரு தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அதை தாண்டி சமூக வாழ்க்கை என்று வரும்போது அதற்கென்று சில பொறுப்பாளர்களை நியமிக்கும்படியும் அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அதற்கு பெயர் தான் அமீர் என்று பெயர். அமீர் தலைவர் என்று அவர் என்று நியமிக்கப்படுவார். அந்த தலைவருக்கு கீழே பல பொறுப்புகள் பிரிக்கப்படும். அவர் அந்த பொறுப்பை பெற்று அவர் அதை செயல்படுத்த வேண்டும். அரபுலகம் ஒட்டுமொத்தமாய் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரங்கள் ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீருல் முஃமினீனாக அரபுலகத்தினுடைய ஜனாதிபதி பொறுப்பை மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள். பொறுப்பு அவர்கள்தான், அதை தீர்மானிப்பது அவர்கள்தான். இருந்தாலும் ஒரு சஹாபி ஜிஹாதுக்காக செல்ல வேண்டும். ஒரு சில சஹாபிகள் குர்ஆன் ஹதீஸை கற்பதற்கென்று அவர் தன் வாழ்நாளை கழிக்க வேண்டும். வேறு சில சஹாபிகள் பொருள் உதவி செய்ய வேண்டும். வியாபாரத்தின் வழியே தங்களுக்கென்று கிடைக்கிற பங்கில் ஒரு பொருள் உதவி செய்ய வேண்டும். கல்வியை பாதுகாக்குவதற்கு ஒருவர், ஒரு சிலர் கல்வியை எழுதி வைத்து பாதுகாப்பதற்கென்று ஒரு சில சஹாபிகள், போர் இந்த நாட்டை இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக, எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக ராணுவ தளபதிகளாய் சில கூட்டம். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய உத்தரவின்படி பொறுப்புகளை பிரித்து கொடுத்து இந்த உலகத்தை நடத்தி காட்டினார்கள் அல்லவா? இதுதான் சமூக கடமை. ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தனி மனித கடமை என்று ஒன்று உண்டு. தொழுகையை போல, நோன்பை போல, அது அத்தனை பேருடைய தனி மனித கடமை. அது தனி மனித கடமை. அது அதேபோல் குடும்ப கடமை என்று உண்டு. குழந்தையை சரியான முறையில் வளர்த்தெடுத்தாக வேண்டும். அவர்களுக்கு சரியான பொறுப்பை, சரியான திருமண உறவை அமைத்து கொடுத்தாக வேண்டும். இது குடும்ப பொறுப்பு. இதை தாண்டி சமூக பொறுப்பு என்று உண்டு. சமூகத்தில் ஏற்படுகின்ற தவறுகளை களைந்தாக வேண்டும். சமூகத்திற்கு சரியான பொறுப்புகளை நியமித்து அவர்களுக்குரிய உரிமைகளையும் கடமைகளையும் நிறைவேற்றியாக வேண்டும். இதற்கு மறுபெயர் தான் அரசியல். நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வகையில் அல்லாஹ்வினுடைய தூதர், இன்னொரு வகையில் ஒரு குடும்பத்தின் தலைவர், இன்னொரு வகையில் அரசியல் தலைவர். சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பொறுப்புக்கும் தலைவராக, ஜனாதிபதியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண முடியும். ஜனாதி பொறுப்பை ஏற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பல அமைச்சர்களை நியமித்தார்கள். அந்த அமைச்சர்களுக்கு கவர்னர்கள் என்று பெயர். அரபுலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மன்னராட்சி என்ற அமைப்பு தான் இருந்தது. மக்களாட்சி என்று இன்றைக்கு இருக்கிற அந்த அமைப்பு இல்லை. மன்னராட்சி, ஹிலாஃபத் என்று அதற்கு பெயர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒரு 30 வருடம் இப்படியே நிலைத்திருக்கும். அல் ஹிலாஃபத்து பாதி 30 சனா, எனக்கு பின்னால் இந்த மன்னராட்சி ஒரு 30 வருடம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிட்டு காட்டிய அதே வருடத்தில் அந்த மன்னராட்சி என்பது நிறைவு பெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு இத்தோடு முடிவு பெறுகிறது. அதற்கு பின்னால் மக்களாட்சி என்ற அந்த அமைப்பு தான் உலகத்தின் நடப்புக்கு வந்ததாய் நாம் வரலாறு படிக்கிறோம் இஸ்லாமிய வரலாற்றில். ஆக செய்தி என்னவென்றால், இப்படி வரும்போது ஒரு முஸ்லிமுடைய தனி மனித கடமை எப்படி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதோ, குடும்பத்திற்கென்று கடமை எவ்வாறு இருக்கிறதோ, அதுபோல் சமூகத்தில் தனக்கென்று ஒரு பொறுப்பாளரை, இந்த சமூகத்தின் கடமைகளை எல்லாம் சரிவர செய்கின்ற அந்த கடமையையும் உரிமையையும் தெரிந்து
நிறைவேற்றுவதற்கென்று ஒரு தலைவர்களை, அது எம்எல்ஏவாகவோ அல்லது எம்பி ஆகவோ அல்லது அமைச்சராகவோ அல்லது கவுன்சிலராகவோ ஏதேனும் ஒரு வகையில் தேர்வு செய்வதென்பதும் வாஜிப் என்பது மார்க்க சட்டம். நாம் தொழுகையை ஃபர்த் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அதேபோல் நமக்கென்று வளர்க்கிற குழந்தைகளை பராமரிப்பது என்பது ஃபர்த் என்பதை புரிந்து வைத்திருக்கிறோம். இதை தாண்டி ஷரியத் இத்தோடு நிறைவு பெறவில்லை. முழு உலகத்தை நிர்வகிக்கிற, அது நாடாகவோ மஹல்லாவாகவோ இருக்கின்ற அந்த பொறுப்பை நிர்வகிப்பதும் அதற்கென்று தலைவரை தேர்வு செய்வதும் வாஜிப். நாம் இந்திய நாட்டில் இருக்கிறனால இதெல்லாம் துன்யா, இதெல்லாம் தீனு நம்ம பிரிக்க முடியாது, கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் தினமும் ஃபஜ்ரிலே படித்துக் கொண்டிருக்கிற தஃப்சீருல் மஆரிஃபுல் குர்ஆன் என்ற அழகானது ஒரு தஃப்சீர். அதில் ஆசிரியர் முஃப்தி சஃபீர் சாஹிப் அவர்கள் அழகான முறையில் விளக்கம் பகர்கிறார்கள். ஓட்டு போடுவது என்பது மார்க்க சட்டம் என்ன சொல்கிறது, இஸ்லாமிய ஷரியத் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியில் இந்திய நாட்டை சார்ந்திருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் ஓட்டு போடுவது குறித்த மார்க்க சட்டம் என்ன, அது ஃபர்லா, வாஜிபா, சுன்னத்தா அல்லது முஸ்தஹப் தானா, அல்லது அப்படி ஒன்றும் கட்டாயம் இல்லையா, இதற்கும் தீனுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லையா என்று வரும்போது ஆய்வாளர்கள் எல்லாம் ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்தியாவை சார்ந்திருக்கிற அத்தனை இஸ்லாமிய பெருமக்களும் தனக்கென்று ஒரு எம்எல்ஏவை, எம்பியை அல்லது அதன் கவுன்சிலரை, அது போன்ற அந்த சட்டமன்றம், பொது பாராளுமன்றம், இந்த தேர்தல்களில் தனக்கென்று ஒரு தலைவரை, ஒரு தகுதியான தலைவரை தேர்வு செய்வது வாஜிபு. மார்க்க சட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீனுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒதுக்க முடியாது. ஓட்டு போடுவது ஒவ்வொரு இஸ்லாமியனின் மீதான வாஜிப் என்பதை மார்க்க சட்டமாய் அந்த தஃப்சீருடைய கிரந்தத்திலேயே எழுதி வைத்திருக்கிறார்கள், எழுதி தந்திருக்கிறார்கள். எனவே நாம் இதை வாஜிப் என்பதை புரிந்தாக வேண்டும். 18 வயதை தாண்டிய ஒரு வாக்குரிமையை பெற்றுவிட்ட ஒரு இஸ்லாமிய பெருமகன் தனக்கென்று ஒரு தலைவரை தேர்வு செய்யாக வேண்டும். அதற்கென்று இந்திய நாட்டு அரசியலமைப்பு சட்டப்படி என்ன வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த உரிமையை முறையாக பயன்படுத்தி ஆக வேண்டும், முறையாக பயன்படுத்தி ஆக வேண்டும். ஷஹாதத் என்று அதற்கு பெயர். எனக்கு இந்த தலைவர் தகுதியானவராக தெரிகிறார் என்று நாம் ஒரு சாட்சி சொல்லுகிறோம், ஒரு சாட்சி சொல்லுகிறோம். ஒரு நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லப்படுவது போல இந்த சாட்சி சொல்லுவது என்பது அவசியம். வேறொரு வார்த்தையில் குர்ஆனுடைய விரிவுரையாளர்களில் அந்த தஃப்சீருடைய இன்னொரு செய்தி எழுதப்படுகிறது என்னவென்றால், மார்க்க சட்ட வல்லுநர்கள் எழுதுகிறார்கள், எனக்கு இந்த தலைவர் வந்தால் இந்த சமூகத்திற்கு சரியான பொறுப்பை நிறைவேற்றுவார் என்று அவருக்காக நாம் பரிந்துரை செய்கிறோம் என்று பொருள். ஒமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா. யார் ஒரு நல்ல தலைவரை தேர்வு செய்வதற்காக ஓட்டு என்ற பெயரால் பரிந்துரை செய்கிறாரோ, ஓட்டு என்ற பெயரால் பரிந்துரை செய்கிறாரோ, அவர் அந்த தலைவர் சமூகத்திற்கு என்ன நன்மையெல்லாம் செய்கிறாரோ, என்ன நன்மையெல்லாம் செய்கிறாரோ அதில் அந்த பரிந்துரை செய்த வாக்கு ஓட்டு போட்ட அத்தனை குடிமக்களுக்கும் அதில் நன்மை உண்டு. குர்ஆன் சொல்கிறது, ஒமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுல் லஹு கிஃப்லும் மின்ஹா. யாரோ ஒருத்தன் வந்துட்டு போறான் அப்படின்னு நினைச்சு ஒருவரை தேர்வு செய்தோம் என்று சொன்னால் அவர் தீங்கு செய்பவர் என்று நமக்கு புரிய வைக்கப்பட்டதற்கு பின்னாலும் கூட தீய விஷயத்திற்கு பரிந்துரை செய்து விட்டோம் என்றால் அவர் அந்த பரிந்துரைக்கு பின்னால், ஓட்டு போட்டதற்கு பின்னால் அவர் 5 வருஷம் செய்யற அத்தனை தவறிலேயும் நாமும் பங்காளராய் உதவியாளராய் இருந்ததாக கருதப்படும் என்று இந்த ஆயத்தின் கீழ் விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள். என்றால் இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில் இந்திய நாட்டை சார்ந்திருக்கிற இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஓட்டு போடுவது வாஜிப், அது ஒரு கட்டாய கடமை, அது சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமை. ஒவ்வொரு வாக்குரிமை பெற்றிருக்கிற அந்த இளைஞர்கள், பெரியவர்கள், பெண்கள் அத்தனை பேரும் செய்தாக வேண்டும். அதே சமயம் யாரை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு அழகான வழிமுறையும் நமக்கு காட்டி தரப்பட்டிருக்கிறது. யாருங்க தேர்வு செய்யறது, என்னங்க எப்படிங்க தேர்வு செய்யறது, எங்கு திரும்பி பார்த்தாலும் அவருக்கு பின்புலத்தில் பின்னணியில் தவறுகள் நிரம்பி இருக்கிறது, யாரை எப்படி தேர்வு செய்து பேசாம விட்டுட்டு போயிடலாமா என்றெல்லாம் பல குழப்பங்களுக்கு மத்தியில் அதற்கு குர்ஆன் ஹதீஸ் ரீதியாக தீர்வுகளை தேடும் போது முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயங்கள் வந்தால் எதை எப்படி தேர்வு செய்வார்கள் என்பதை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். மா ஹுய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைனி இல்லா ஐஸரஹுமா.
இரண்டு விஷயங்கள், ஒரு கடினமான இரண்டு விஷயங்கள் முன் வரும் போது எது லேசோ அதை தேர்வு செய்வாங்க. தவறு செய்வோர்கள் நிறைந்து போயிருக்கும் போது யாரை தேர்வு செய்வது என்று வரும்போது, யார் மிக குறைவான தவறு செய்வோராய் பரவாயில்லை என்று யாரை உன் மனது கருதுகிறதோ அவரை நீ தேர்வு செய்தாக வேண்டும் என்கிற செய்தியை முஸ்லிம் ஷரீஃபினுடைய இந்த ஹதீஸுக்கு கீழே மேற்கோளாக விரிவுரையாக விளக்கம் தருகிறார்கள். என்றால் நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். ஓட்டு போடுவது வாஜிப் என்று நாம் புரிந்தாக வேண்டும். அதே சமயம் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் குர்ஆன் ஹதீஸ் ரீதியாக பார்வையை நாம் கவனத்தை கூர்ந்து கவனித்து பார்த்தால், ஷரியத்தின் கண்ணாடி அணிந்து கொண்டு உள்ளே புகுந்து பார்த்தால், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது லேசோ அதை தேர்வு செய்தாக வேண்டும். பரவாயில்லை என்று ஒரு முஸ்லிமின் மனம் எதை சொல்கிறதோ அதைத்தான் நீ தேர்வு செய்தாக வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். குர்ஆனில் ஒவ்வொரு நபிமார்களும் தேர்வு செய்வதற்கென்று அவர்கள் தலைவர்களாய் சமுதாயத்தினுடைய அக்கறை உள்ளவர்களாய் ஆக்கப்பட்டதற்கு பின்னால் தேர்வு செய்த அந்த மெத்தடை, அந்த வழிமுறையை குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப சந்தர்ப்பத்தில் எகிப்து நாட்டை விட்டுவிட்டு மத்திய நகரத்தை நோக்கி ஓடி வருகிறார்கள். ஓடி வரும்போது இரண்டு பெண்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இரண்டு மகள், இரண்டு புதல்விகளுக்கும் உதவி கிடைக்கிறது. உதவி கிடைத்த பின்னால் இந்த ரெண்டு பெண்களும் போய் தன்னுடைய தந்தையிடத்திலே முறையிடுகிறார்கள். அவரை வேலைக்கு வச்சுக்கலாம் என்ற ஒரு ஆலோசனை நடக்கிறது. அதற்கு பின்னால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு அனுப்புகிறார்கள். இப்போது அந்த மனிதரை, ஒரு இளைஞரை, வேற்று நாட்டை சார்ந்திருக்கிற ஒரு இளைஞரை என் வீட்டில் இரண்டு பெண் மக்கள் இருக்கும் போது அவரை நாம் எப்படி தேர்வு செய்வது என்பதற்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சில அடையாளங்களை, அவருடைய கற்பொழுக்கத்தை பற்றி எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். அப்போது அந்த பெண்மணியில் ஒரு பெண்மணி கூறுகிறார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் இளைஞராய் இருந்தாலும் கூட, முறுக்கேறிய வாலிபராய் இருந்தாலும் கூட, கற்பொழுக்கம் நிறைந்த இளைஞராய் என் கண்ணுக்கு படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? நான் முதல்ல வழிகாட்டுகிறேன் என்று நான் முன்னால் சென்றேன். எனக்கு பின்னால் அவர் வந்தார். போகிற வழியில் காற்று வேகமாக அடித்து என் ஆடை அங்கும் இங்குமாக அசைகிறது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீ முன்னால போக, நான் பின்னாடி போன என் பார்வையில் தடுமாற்றம் ஏற்படுகிறது. எனவே நான் முன்னால போறேன், நீ பின்னால் வா. நீங்கள் பின்னால் வந்து எனக்கு வழிகாட்டுங்கள். ஒரு கால் பாதை தடுமாறி சென்றால் லெப்ட் ரைட்னு சொல்லிட்டே வாங்க. கல்லை எடுத்து போடுங்கள். எந்த பக்கம் கல் விழுகிறதோ அந்த பக்கம் திரும்பி நான் பாதையை அடைந்து கொள்கிறேன். நீ பின்னால் வர வேண்டும், நான் முன்னால் போக வேண்டும். காரணம், என்னை பொறுத்தவரை நீ அந்நிய பெண். இந்த கற்பொழுக்கம் உள்ள இந்த இளைஞரை தான் என் வீட்டுக்கு, நம்முடைய வீட்டிற்கு சரியான பணியாளராய் தேர்வு செய்தாக வேண்டும் என்று முடிவுக்கு வந்த அந்த செய்தியை பெண்மணி சொல்ல, ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வேறு ஏதாவது நியாயமான அவருடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லியாக வேண்டும் என்ற போது, இன்ன கைர மனிஸ்த அஜர்தல் கவியுல் அமீன், அவர் பெரும் பாறாங்கல்லை அப்படியே அகற்றி நீரை எடுத்து இறைத்து கொடுத்தார். எனவே உடல் பலம் மிக்கவர். அது மட்டுமல்லாமல் நாணயத்தோடு நடக்கிற அந்த பண்புள்ளவர், நம்பிக்கை நாணயம் உள்ளவர், அதே போல் உடல் பலம் மிக்கவர், கற்பொழுக்கம் மிக்கவர். இந்த மூன்று குணாதிசயங்கள் இவரிடத்தில் இருப்பதால் நம் வீட்டுக்கு இவரை பணியாளராய் வைத்துக் கொள்ளலாம் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தேர்வு செய்யும் போது அதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுகிறான். நம்மை தலைவராய், நம் வீட்டுக்கு பணியாளராய், நம் சமுதாயத்திற்கு பணியாளராய் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் இந்த மூன்று குணாதிசயங்கள் இருக்க வேண்டுமா? குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தேர்வு செய்த இந்த சம்பவத்திற்கு கீழே ஒருவரை தேர்வு செய்வதற்கு முன்னால் இந்த மூன்று குணாதிசயங்கள் இருக்கிறதா? சமுதாயத்திற்காக பணிபுரிகின்ற அந்த சாணக்கியம், அதே போல ஒரு தகுதி அவரிடத்தில் இருக்கிறதா? குவாலிபிகேஷன் அவர்கிட்ட இருக்கா பார்க்கணும். இரண்டாவது, நாணயம் மிக்கவரா என்று பார்க்க வேண்டும். மூன்றாவது, கற்பொழுக்கம் மிக்கவரா என்று பார்க்க வேண்டுமா என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தேர்ந்தெடுத்தலை வைத்து குர்ஆன் நமக்கு ஒரு அழகான முன்மாதிரியை தருகிறது. இரண்டாவதாக, சமூக அக்கறை உள்ள தலைவரை அந்த சமூகத்திற்கு தேர்வு செய்தாக வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்தில் பொதுவாகவே ஒரு சமுதாயத்துக்கு தலைவரா அல்லாஹ் தேர்வு செய்யறதுக்கு முன்னதாக பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய சுன்னத் என்னவென்றால் எல்லா நபிமார்களையும் ஆடு மேய்க்க விட்டுருவாங்க. மாமின் நபியின் இல்லா வகத் ரஅல் கனம, எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க.
1.25 லட்சம் நபிமார்கள் வந்தார்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல வரையும் எல்லாரும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். ஏன் ஆடு மேய்த்தார்கள் என்பதை பற்றிய ஹதீஸுக்களை வல்லுநர்கள் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? ஆடு மேய்க்கிறது சாதாரண உயிரினங்களை மேய்ப்பது போன்றதல்ல, சகிப்புத்தன்மை வேணும். இந்த செம்மறியாட்டு கூட்டம் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, ஒன்னு குழியில விழுந்தா எல்லாம் சேர்ந்து குழியில விழுந்துடும். ஒன்று ஒரு பக்கம் போய் எல்லாம் உள்ள போயிடும். பட்டியலே போனால் எல்லாம் பட்டியல போயிடும். ஒன்று பட்டியை விட்டு வெளியே வந்தால் அத்தனை வெளியில வந்துடும். இதை சமாளிப்பதற்கென்று ஒரு பெரிய சகிப்புத்தன்மை அவருக்கு வேண்டும். எனவே சகிப்புத்தன்மையை பழக்குவதற்காக சமுதாயத்தில் ஏற்படுகின்ற எல்லா குற்றங்களையும், அவருக்கு ஏற்படுகின்ற சோதனைகளையும் சிரமங்களையும் சகித்து பழக்க வேண்டும், பழக வேண்டும் என்பதற்காக எல்லா நபிமார்களையும் ஆடு மேய்க்க விட்டு அல்லாஹ் பழக்கினான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். போகிறார்கள், வெகு வேகமாக ஓடுகிறது, துரத்தி கொண்டே போகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். கடைசியாக போகிற வழியில் ஆட்டின் காலில் ஒரு முள் தைக்கிறது, முள் குத்துகிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலிலும் முள் குத்துகிறது. யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ 2 பேரும் கீழே விழுந்து கிடக்கிறார்கள். ஆடும் கீழே முள் தைத்து அப்படியே நொண்டி கீழே உட்கார்ந்து இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் காலிலும் பெரிய முள் குத்தி கீழே உட்கார்ந்து இருக்கிறார்கள். இப்போது அல்லாஹ் பார்க்கிறான். இப்ப 2 முள்ள யாருடைய முள் முதல்ல எடுக்கப்படுகிறது? முதல்ல ஆட்டு முள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துட்டு தன்னுடைய காலுடைய முள்ளை எடுக்கிறாரா, அல்லது தன்னுடைய கால் முள்ளை எடுத்த பின்னால் ஆட்டின் முள்ளை எடுக்கிறாரா? தன்னுடைய கால் முள்ளை எடுத்துட்டு அடுத்த ஆட்டினுடைய கால் முள்ளை எடுத்தா இங்கே லேசாக சுயநலம் எட்டி பார்க்கிறது. தனக்கு பின்னாலதான், தன்னோட சிரமத்தை நிவர்த்தி செய்த பின்னால் தான் அடுத்தவங்க மேல அக்கறை என்று பொருள் வருகிறது. இல்ல, என் காலில் முள்ளு குத்திருந்தா இருக்கட்டும், முதல்ல ஆட்டின் காலில் இருக்கிற முள்ளை எடுக்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் முயற்சித்தால் தன்னை விட சமூகத்திற்காக அர்ப்பணிக்கிற அந்த அக்கறை உணர்வு அவருக்கு வந்துவிட்டது என்று பொருள். நேராக மூசா அலைஹிஸ்ஸலாம் நொண்டிக்கொண்டே முள் தைத்திருக்கிற அதே காலோடு நொண்டிக்கொண்டே போனார்கள். முதல்ல ஆட்டின் காலில இருக்கிற முள்ளை அகற்றி விட்டார்கள். இப்போதான் சமுதாயத்துக்கு அக்கறையோடு உள்ள ஒரு நபியாக தேர்வு செய்யப்பட தகுதி உள்ளவராய் அல்லாஹ் நபித்துவத்தை வழங்கினான் என்று குர்ஆனுடைய விரிவுரை சொல்கிறது. யோசித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய சிரமத்தை விடவும் ஆட்டினுடைய சிரமம் தான் முதல் முக்கியம் என்ற அந்த தேர்வு, அந்த எக்ஸாம் வைக்கப்பட்ட போது தன்னை விட தனக்கு ஏற்பட்டிருக்கிற சிரமத்தை விடவும் ஆட்டின் சிரமத்தை தான் முதலில் அகற்ற வேண்டும் என்கிற அக்கறை எப்போது வருகிறதோ இப்போதுதான் நபியாக சமுதாயத்திற்கு தேர்வு செய்யப்பட வேண்டிய ஒரு தலைவராய் அல்லாஹு தஆலா நபித்துவத்தை வழங்கினான் என்ற அந்த குர்ஆன் விரிவுரைக்கு கீழே நமக்கு தேர்வு செய்யப்படுகிற தலைவர்கள் தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் பெண்டு தன் பிள்ளை என்று யோசிக்கிறார்களா, இல்ல தன்னை விட தன் சமூகத்திற்கு எதையேனும் செய்தாக வேண்டும் என்று யோசிக்கிறார்களா என்று பார்த்துத்தான் ஒரு தலைவரை தேர்வு செய்தாக வேண்டும் என்கிற 2வது வழிகாட்டுதல் குர்ஆனின் வழியே நமக்கு கிடைக்கிறது இல்லையா? ஆக இதன் அடிப்படையாக வைத்து கற்பொழுக்கம் மிக்கவராய், நாணயம் உள்ளவராய், அதேபோல் தகுதி மிக்கவராய், அதேபோல் தன் சிரமத்தை விடவும் சுயநலம் தாண்டிய சர்வீஸ் எகோ செல்ஃப் என்று சொல்வார்களே, தன்னலம் மீறிய பொதுநலத்தோடு சமூகத்தின் மீது அக்கறை எடுத்துக் கொள்கிறாரா? இந்த 4 தன்மை இருக்கிறதா என்று பார்த்தாக வேண்டும். இப்படி பார்த்து 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 தேர்வு செய்து விசாரணை செய்ததற்கு பின்னால் நம் மனம் யாரை உறுதிப்படுத்துகிறதோ அவர் மேலுள்ள பட்டன்ல தான் அழுத்தணும் என்று மார்க்க சட்டம் சொல்கிறது. கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏதோ குருட்டாம் போக்கில் எல்லாரும் போடுறாங்க, அவங்க மேல போட்டுருவோம் என்று முடிவுக்கு வரக்கூடாதாம். ஷரியத்தின் சட்டம் என்னவென்றால் தஹர்ரி, சுய ஆய்வு செய்தல் என்று ஒரு சட்டம் உண்டு. ஒருவர் வேற்று ஊரை சார்ந்தவர் வேற ஊருக்கு வெளியூர் பயணமாக போகிறார். அந்த ஊர்ல ஒரு முஸ்லிம் கூட கையில கிடைக்கல, அவர் கண்ணில் படவில்லை, எந்த பக்கம் கிபிலா திசைன்னு தெரியாது. என்ன செய்தாக வேண்டும்? விசாரணை செய்தாக வேண்டும். வெஸ்ட் டைரக்ஷன் எந்த பக்கம் வருது, கிபிலா எந்த பக்கம் வருது, இரவு நேரம், எந்த பக்கம் இவருக்கு திரும்பி பார்த்தாலும் கடும் இருள், கிபிலா திசையை அவரால் கண்டறிய முடியவில்லை, அல்லது பெரும் மேகமூட்டமாக இருக்கிறது. இவர் என்ன செய்ய வேண்டும்? 4 பேர்த்த விசாரணை பண்ணணும். விசாரணை பண்ணதுக்கு பின்னாடி இவர் சுயமாக ஆய்வு செய்ய வேண்டும். அதற்குத்தானே அல்ல அறிவை கொடுத்துக்கிறான். இல்லாவிட்டால் 6வது அறிவை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ சுயமாக ஆய்வு செய்ய வேண்டும்.
ஆய்வு செய்ததற்கு பின்னால் இதுதான் கிப்லா திசையாக இருக்கும் என்று முடிவுக்கு வந்து அவர் அந்த திசையில் தொழுது விட்டார் என்றால், ஒரு கால் தொழுது முடிச்ச பிள்ளை கிப்லா அந்த பக்கமாச்சே அப்படின்னு வேறொருத்தவர் திசையை காட்டினால் கூட இவர் தொழுத தொழுகை கூடிவிடும். ஏனென்றால் சுய ஆய்வு செய்ததற்கு பின்னால் இவர் அந்த காரியத்தை செய்திருக்கிறார். ஒருவர் எந்த விசாரணையுமே செய்யல, ஏதோ இதுவா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்ச ஒரு துறையை ஒரு திசையை தேர்வு செய்து கிப்லா என்று தொழுது விட்டார். தொழுது முடிச்சதுக்கு பின்னால் கிப்லா இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் என்று வேறு திசை காட்டப்பட்டால் இவர் முன்னாள் தொழுத தொழுகை கூடாது. காரணம், இவர் முன்னாள் தொழுத தொழுகையிலே சுய ஆய்வு செய்யவில்லை. தானாக திசை எதுவாக இருக்கும் என்று அவர் அமர யோசித்து முடிவு செய்யவில்லை. எனவே அந்த முன்னாள் தொழுத தொழுகை கூடாது, திரும்ப தொழ வேண்டும் என்பது மார்க்க சட்டம். இங்கே தகவல், இந்த மார்க்க சட்டத்தை முன்வைத்து நமக்கு தெரிய வருகிற தகவல் என்னவென்றால், எல்லோரும் சொல்வதை வைத்தெல்லாம் முடிவுக்கு வரக்கூடாது. ஒவ்வொரு முஃமினும் அவருடைய சுய ஆய்வின் அடிப்படையில், எத்தனை ஊடகங்கள்ல யார் யார் என்னென்ன பார்ட்ஸா கரட்டி வச்சுட்டாங்க, இப்போ நாம் சுய முடிவுக்கு வர வேண்டும். இந்த குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு வாஜிபான அமலை நாம் செய்ய போகிறோம். 16ஆம் தேதி நாம் செய்ய போகிற அமல் ஒரு வாஜிபான அமல். ஒவ்வொரு முஸ்லிமின் மீதான அந்த வாஜிபான அமலை, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதத்தை அதற்கு தகுதி உள்ளவர்களிடத்தில் ஒப்படைக்கும்படி அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லும் போது, இந்த தலைவரை தேர்வு செய்கிற அமானிதத்தை குடிமக்களாகி நம் கைகளில் ஒப்படைத்திருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற அந்த பேராற்றலை அல்லாஹ் நம்முடைய விரல் நுனிக்கு தந்திருக்கிறான் என்றால் நாம் யோசிக்க வேண்டும் அல்லவா? எனவே கட்சி பேதம் பாராமல், இப்படி அப்படி என்றெல்லாம் முடிவுக்கு வராமல் தீவிர ஆய்வு செய்ய வேண்டுமா? ஒவ்வொரு பருவ வயதை அடைந்த பாலிகானவரில் இருந்து முதியவர் வரை தன்னுடைய கருத்துக்கு ஒத்து வருகின்ற, தன்னுடைய ஏரியாவில் இருப்பவர், அந்த ஜாதியில இருப்பவர் என்றெல்லாம் பாராமல் ஒவ்வொரு இன்னும் எப்படி முடிவுக்கு வர வேண்டும் என்பதை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிற தகவல் என்னவென்றால், சுய ஆய்வின் அடிப்படையில் ஒருவர் முடிவுக்கு வந்து, என்னுடைய கல்வில் அல்லாஹ் போட்டிருக்கிற நல்ல தலைவர் இவர்தான் என்று ஒரு பட்டனை அழுத்திவிட்டால், நாளை ஒரு கால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அந்த தலைவர் தீயவராக இருந்தால் கூட அவர் தேர்வு செய்யப்பட்டு செய்கிற தீமையில் நாம் குற்றவாளியாக ஆக மாட்டோம். இல்லை என்றால் தீய தலைவர் என்று முன்னமே அடையாளம் காட்டப்பட்ட பின்னாலும் கூட அவரை தேர்வு செய்து விட்டோம் என்றால் அவன் செய்கிற அநியாயம், அக்கிரமங்கள், மக்களுடைய உரிமையை பிடுங்குதல் அத்தனையிலும் நாமெல்லாம் குற்றவாளியாக, பங்காளராக ஆக்கப்படுவோம் என்றும் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே தேர்வு செய்வதற்கு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அழகான வழிகாட்டுதல் செய்யப்பட்டு விட்டது. நபிமார்கள் எப்படி தேர்வு செய்யப்பட்டார்கள், சமுதாயத்தின் தலைவர்கள் எப்படி தேர்வு செய்யப்பட்டார்கள், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி 2 விஷயங்களுக்கு மத்தியில் 4 விஷயங்களுக்கு மத்தியில் சரியான பாதையை தேர்வு செய்தார்கள் என்றெல்லாம் வழிகாட்டுதல் செய்யப்பட்ட பின்னால், இப்போது குடும்ப கடமையை போல, தனிமனித கடமையை போல, சமூக கடமைக்காக அல்லாஹு தஆலா இப்போது ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். நம் மீது ஒரு கடமையை அல்லாஹ் சுமத்தி இருக்கிறான். இன்னொன்றையும் யோசித்தாக வேண்டும். இப்படியெல்லாம் பொறுப்பை நிவர்த்தி செய்யறதுனால, நம்ம விரலுக்கு ஆற்றல் இருக்கிறதுனால ஒரு தலைவரை நாம் இப்படி ஆகிவிடுவார் அப்படி ஆகிவிடுவார் என்றெல்லாம் முடிவுக்கு வர முடியாது. இதை மீறி ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பவன் அல்லாஹ். துதில் முல்க மன் தஷா வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா. அல்லாஹ் நினைத்தால் தான் நாடிய நபர்களின் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். தான் நாடினால் 2 நாள் உட்கார வச்சு 3 நாளே புடுங்குவான். தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா. இதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்து கண்ணியப்படுத்துவான், நாடியவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவான் என்றும் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவுபடுத்திய பின்னால், இத்தோடு இந்த ஓட்டு உரிமையை செயல்படுத்துவதால் மட்டும் என் கடமை நிவர்த்தி ஆகிவிட்டது, நல்ல தலைவர் தேர்வு செய்து விட்டார் என்று ஒரு முஸ்லிம் அமைதியாக இருந்துவிட முடியாது. இந்திய நாட்டை பொறுத்தவரை இது அரசியல். அது அரசியலுக்கும் தீனுக்கும் லேசான சம்பந்தம் இருக்கிறது. தொழுகை, இபாதத்துகள் அத்தனைக்கும் வெளியில இருந்து அரசியல் ரீதியான உதவிகளை நாம் பெற வேண்டி இருக்கிறது. ஒரு தண்ணி பள்ளிவாசலுக்கு வரணும்னு அது அரசாங்கம் சம்பந்தப்பட்டது தானே. ஒரு கரண்ட் தான் பள்ளிவாசலுக்கு வரணும், அது அரசாங்கம் சம்பந்தப்பட்டது தானே. தீனுக்கும் தொழுகையினுடைய வெளிஃபரதுக்கும் அரசியலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இல்லையா? எனவே நாம் ஓட்டு போடுவது என்பது எவ்வாறு வாஜிபான கடமையோ அதைவிட மிக முக்கியமான வேறொரு கடமை இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் நாம் கெஞ்சியாக வேண்டும்.
நல்ல தலைவர்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று கெஞ்சியாக வேண்டும். இந்த உம்மத்தின் தலைவிதியை தீர்மானிக்கிற ஒரு தேர்தல் அல்லவா இது? எந்த தலைவர் யார் வந்தால் எனக்கு என்ன என்று நாம் ஒதுங்கிவிட்டால், தீய தலைவர்கள் நியமிக்கப்பட்டு விட்டால், இதா உசிதல் அம்ருல் கைரி அகலிஹி பன்பதரி சாஅத்த, தகுதி இல்லாதவர்களின் கைகளில் ஒரு பொறுப்பு பதவி ஒப்படைக்கப்பட்டால் கியாமத்தை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பின்னால் தகுதியற்றவர்களின் கையில் ஒப்படைக்கப்படுவதை பார்த்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் நாம் கியாமத்தை எதிர்பார்ப்பதாகத்தானே பொருள்படும். எனவே யோசிக்க வேண்டும். அடுத்த கட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தேர்தல் சந்தர்ப்பத்தில் தேர்வுகள் செய்யப்படும் போது என்ன துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்களோ அந்த துஆவை ஐவேளை தொழுகையின் போதும் நினைப்பு வரும் போதெல்லாம் ஓதியாக வேண்டும். சரியான முடிவு அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வரும் வரை. ரப்பனா, எல்லோரும் சொல்லுங்க, ரப்பனா லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா. ரப்பனா லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா. ரப்பனா லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா. எங்களுடைய விஷயத்துல ஒன்ன பயப்படாத, உன் மீது அச்சம் கொள்ளாத, எங்கள் மீது இறக்கப்படாத ஒரு தலைவரை எங்கள் மீது சுமத்தி விடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். ஒரு அழகான துஆ. இந்த துஆவை இந்த நிமிடத்திலே இருந்து துஆ செய்ய துவங்கி விட வேண்டும். ஐவேளை தொழுகைக்கு பின்னால் யாரேனும் ஒரு முஸ்லிமுடைய துஆ கபூலாகாமலா போக போகிறது? அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த உம்மத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி இல்லாத நல்ல தலைவரை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தருவானாக. இந்த உம்மத்திற்கு கைர செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்ற நல்ல உணர்வுள்ள தலைவர்களை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்முடைய பாவத்தின் காரணமாக தீய தலைவர்களை அல்லாஹ் நியமித்து விடாமல், சாட்டி விடாமல் காப்பாற்றல் புரிவானாக. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா உம்மாலுக்கும் அமாலுக்கும், நீங்கள் செய்கிற தவறான பாவங்களின் காரணமாக உங்களுக்கு தீய தலைவர்கள் உங்கள் மீது சுமத்தப்பட்டு விடுவார்கள் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டதற்கு பின்னால் என்ன பாவம் தான் நம்மகிட்ட நடக்கல, என்ன குற்றம் நம்மகிட்ட நடக்கல, சமூகத்தில் எந்த குற்றம் அழிந்து போகவில்லை, எல்லாம் நிரம்பி கிடக்கும் போது நாம் பயந்தாக வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் செய்துவிட்ட இந்த குற்றத்தின் காரணமாக, உன்னை பேணி வாழாததன் காரணமாக, உன் இல்லத்தை நெருங்கி வாழாததன் காரணமாக, நீ கொடுத்த இந்த தீனை முழுமையாக பின்பற்றாததன் காரணமாக தீய தலைவர்களை நமக்கு சுமத்தப்பட்டு விட்டால் என்ன ஆகுவோமோ என்ற பயமும் நமக்கு இருந்தாக வேண்டும். இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருப்பதால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நிறைய துஆக்கள், நிறைய இஸ்திக்பார்கள் செய்யுங்கள். குறைந்தபட்சம் இந்த மகரிபுடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரங்களில் துஆக்கள் கபூலாகிற நேரத்தில் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆவை, யா அல்லாஹ் நான் அநியாயம் செஞ்சுட்டேன், அதனால இந்த சமுதாயத்தை தண்டிச்சிரார் என்று ஒவ்வொருவரும் தனி மனிதராக, பொதுவாக, கூட்டாக சேர்ந்து துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும், சரியான முடிவை அல்லாஹ் தரும் வரை. எனவே திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன், இஸ்லாமிய ஷரியத் அடிப்படையில் இந்தியாவில் வசிக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும், குடியுரிமையை, வாக்குரிமையை பெற்றிருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஓட்டு போடுவது வாஜிபு. ஒரு வாஜிப் என்கிற கட்டாய கடமை சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய இது ஒரு இபாதத் என்பதை புரிந்தாக வேண்டும். இதுவும் தீன்தான். இரண்டாவது கட்டமாக தேர்வு செய்யப்படுகிற தலைவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் கற்பொழுக்கம் மிக்கவராய், நாணயம் மிக்கவராய், தகுதி மிக்கவராய், சமுதாயத்தின் மீது அக்கறை மிக்கவராய், தன்னை விட சமுதாயத்திற்கு கவனம் செலுத்துகின்ற அர்ப்பணிப்பு உணர்வு மிக்கவராய் உள்ளவராய் பார்த்து தேர்வு செய்தாக வேண்டும். மூன்றாவது, எல்லோரும் சேர்கிற அந்த அமைப்பு என்ற அமைப்பு இல்லாமல் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறார். சுய ஆய்வு செய்து ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து அந்த தலைவருக்காக அல்லாஹ் யார் யாரின் உள்ளத்தில் எவரை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை அல்லாஹ் விதைக்கிறானோ அந்த தலைவர்களுக்கு தேர்வு செய்வதற்கு அந்த பட்டனை அழுத்தியாக வேண்டும். இதையெல்லாம் தாண்டி நம்முடைய பாவத்தின் காரணமாக தீய தலைவர்கள் நம் மீது சுமத்தப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக நாம் லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா என்ற துஆவை ஐவேளை தொழுகைக்கு பின்னாலும் துஆக்கள் கபூலாகிற நேரத்திலெல்லாம் அதிகம் ஓதியாக வேண்டும். ஆறாவதாக, நாம் அதிகம் பாவ மன்னிப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று முதல் மகரிப் தொழுகைக்கு முன்னதாக துஆக்கள் கபூலாகிற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நமது பள்ளியில யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாம் சேர்ந்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆவை ஓத கடமைப்பட்டிருக்கிறோம். ஓதப்படும். அல்லாஹ் நம்முடைய இந்த சின்ன முயற்சியின் காரணமாக
நம் மீது சுமத்தப்படுகின்ற தலைவர்கள் இந்த உம்மத்திற்கு எந்த வகையிலும் தீங்கு செய்யாது. ஒரு கால் நன்மை செய்யாவிட்டாலும் இந்த உம்மத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியை கட்டவிழ்த்து விடாத, வன்முறையை கட்டவிழ்த்து விடாத, இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற, இந்தியாவில் வழங்கப்பட்டிருக்கிற சலுகைகளையோ ஷரியத்தையோ எந்த வகையிலும் பிடுங்கி விடாத நல்ல தலைவர்களை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வழங்கி அனுப்புவானாக.